Hello, welcome to this video. Today I just read about a book called நாட்டு நலம் நமது கரங்களில். What about நாட்டு நலம் and its uses? நாட்டு நலத்தை நாம் பார்க்க வேண்டும். வெளியில் போகும்போதெல்லாம் நம்ம பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை குறித்து கண்டு ஜெபிக்கலாம். அவற்றை வைத்து மனதில் ஜெபிக்கலாம். நாட்டை குறித்தான ஜெபம் நாம் அனுதினமும் பண்ண வேண்டிய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டிய பொழுதுதான் தேசத்தில் பஞ்சமில்லை, மழை, தண்ணீர் பார்த்திங்களா, கொரோனா எல்லாம் வந்துட்டு இருக்குது. காரணம் ஜெபம் இல்லை. தேசத்திற்கான உண்மையான ஜெபம் யாரும் செய்கிறதில்லை. அதனால தான் இந்த கேடுபாடுகள். அதை மாற்றுவோமாக. ஒரு குறிப்பு. பிரதான புத்தி. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கே ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள எவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 வசனங்கள். இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்க எல்லா புத்திகளிலும் பிரதான புத்திதான். பிரதான புத்தி என்பது மூல மொழியில் எல்லாவற்றுக்கும் முதலாவதாக சொல்லப்படும் புத்தி என்று தான் வருகிறது. ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்று வைக்கிறது. வேதத்தில் 1000 புத்திமதிகள் இருந்தாலும் இதுதான் முதன்மையான புத்திமதி. இதுதான் எல்லாவரையும் தலையாய வேண்டுகோள். பிரதான உபதேசம். பவுல் தீமோத்தேயுக்கு பல புத்திமதிகளையும் எச்சரிக்கைகளையும் சொல்லுகிறான். பவுல் தான் புத்தகம் எழுதினது. பவுல் யாருக்கு சொல்கிறாங்கன்னா தீமோத்தேயு ஆஸ்திரேலியன். தீமோத்தேயுக்கு கூடுகையின் ஒழுங்கையும் ஆவியின் வரங்களையும் தூய்மையான வாழ்க்கையும் பற்றி ஏராளம் பேசினாலும் அவைகளெல்லாம் சிறப்பான புத்திமதி இதுதான். எல்லா மனுஷருக்காக ஜெபிப்பது, நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவதுதான் முதன்மையான கர்த்தருடைய கட்டளை. ஆகவே நான் சொல்கிறேன், இந்த நாளில் நாம் தேசத்திற்காக ஜெபிக்க ஒப்பு கொடுப்போமாக. திறப்பிலே நின்று ஜெபிப்போமாக. பெயர் எழுதி வைத்து ஜெபிப்போமாக. ஆகவே இந்த நாளை கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தங்களையும் நடத்துவாராக. கர்த்தர் நம்முடைய கவலைகள் எல்லாம் மாற்றி போடுவார். எப்பொழுது தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது. ஆமீன், ஆமீன்.